தமிழகத்தில் அரசியல் கட்சி ஆரம்பித்தவர்கள் அன்று முதல் இன்று வரை கருணாநிதியை தான் எதிர்க்கிறார்கள் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாள் பொதுக்கூட்டம் அம்பத்தூரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய திருமாவளவன், தமிழக அரசியலில் தொடர்ந்து அரை நூற்றாண்டாக அரசியல் களத்தில் மையப்புள்ளியாக இருந்தவர் கருணாநிதி என்று குறிப்பிட்டார். அன்று முதல் இன்று வரை கருணாநிதி மீதுதான் வெறுப்பு அரசியல் செய்கிறார்கள் எனவும், எம்ஜிஆர் அரசியல் கொள்கை என்பது கருணாநிதி வெறுப்புதான் எனவும் தெரிவித்தார். ராமதாஸ், விஜயகாந்த் ஆகியோர் கட்சி ஆரம்பித்தவுடன் கருணாநிதியை தான் எதிர்த்தார்கள் என்றும், கருணாநிதியை எதிர்ப்பதுதான் தமிழக அரசியலில் ஒரு நிலைப்பாடாக மாறிவிட்டது எனவும் திருமாவளவன் கூறினார். ஐஐடியை சேருவதற்கு JEE என்கிற தேர்வு எழுதிதான் ஒரு மாணவன் சேர முடியும். ஆனால் இவர்கள் கொல்லைப்புற வழியாக பார்ப்பன சமூகங்களை சார்ந்த பிள்ளைகளை சேர்ப்பதற்கு திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். சேது வந்த வித்வான் யோஜனா என்ற ஒரு திட்டம். யார் அதை விமர்சிக்கிறார்கள்? சமஸ்கிருதமே உயர்ந்த மொழி, அனைத்து மொழிகளும் அதிலிருந்துதான் உருவானது என்று மோகன் பகவத் போன்றவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள். யார் அவர்களை எதிர்க்கிறார்கள்? தேசிய கல்விக் கொள்கை மூலம் பிள்ளைகளை பாதியிலே இடைநிறுத்தம் செய்வதற்கான வழிமுறைகளை கண்டறிந்திருக்கிறார்கள். யார் அவர்களை விமர்சிக்கிறார்கள்? தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து யார் விமர்சிக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் இந்திய தேசியத்தை பற்றி எங்காவது ஒரு முறையாவது அவர்கள் விமர்சித்திருக்கிறார்களா? கலைஞர் தெலுங்கர் என்று விமர்சிக்கிறார்கள். கலைஞரின் குடும்பம் தெலுங்கு பாரம்பரியம் உள்ள குடும்பம். தெலுங்கு எதிர்ப்பு தான் தமிழ் தேசியம் என்று இங்கே பேசப்படுகிறது. இது எங்கிருந்து வருகிறது என்றால், அடிப்படையில் கருணாநிதி எதிர்ப்பு என்பதில் இருந்துதான் தொடங்குகிறது. சுய விமர்சனமாக சொல்ல விரும்புகிறேன். நான் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைக்காத காலங்களில் நானும் கலைஞரை விமர்சித்திருக்கிறேன். என்னையும் அந்த நோய் தொற்றி இருக்கிறது. அண்ணனும் சொல்லுகிறார், நானும் பேசியிருக்கிறேன் என்று. தமிழ்நாட்டு அரசியலில் கருணாநிதி எதிர்ப்பு என்பது ஒரு தொற்று நோயாகவே பரவி வருகிறது, பரப்பப்பட்டிருக்கிறது.